கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்னுடைய வாழ்த்தையை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். விசேஷமாக இன்றைய நாளிலே நாம் தியானம் செய்திருக்கிறதான வேத வசனம் மத்தேயு எழுதிய சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம் இப்படியாக சொல்கிறது. அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷமடைந்தார்கள். மத்தேயு 2:10 வசனம் இப்படியாக நமக்கு சொல்கிறது. அந்த நட்சத்திரத்தை கண்டதான சாஸ்திரிகள் மிகுதியான ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நட்சத்திரமாக இருந்தது. ஒரு ஆச்சரியத்தை தூண்டுவிக்கிறதான நட்சத்திரமாக அது இருந்தது என்று அங்கு பார்க்கிறோம். விசேஷமாக அந்த வேத வசனமானது வேத பொதியை என்ன சொல்லுகிறேன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, சாஸ்திரிகள், அதாவது விசேஷமாக ஆராய்ச்சி செய்கிறதான வானமண்டலங்களை, நட்சத்திரங்களை, கிரகங்களை, கோள்களை ஆராய்ச்சி செய்கிறதான சாஸ்திரிகள், சயின்டிஸ்ட் சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட நபர்கள் ஆராய்ச்சி செய்து கொண்டு இருக்கும்போது ஒரு விசேஷமான ஒரு நட்சத்திரத்தை அவர் கண்டு ஆச்சரியப்பட்டார்கள். அந்த நட்சத்திரத்தை பார்க்கும்போது அவர்கள் மிகுந்த ஆனந்தம் அடைந்தார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அவர்கள் ஆராய்ச்சி செய்த நாட்களில் அப்படிப்பட்ட நட்சத்திரத்தை பார்க்கும்போது இது விசேஷமாக ராஜாக்கள் பிறக்கும்போது தோன்றுகிற நட்சத்திரத்தை போல அவர்கள் கண்டு வியப்படைந்தார்கள். ஆகையினாலே அவர்கள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடரும்படிக்காக அந்த நட்சத்திரத்தை குறித்தான அடையாளத்தை, திட்டத்தை, அதற்குரிய காரணத்தை அறிந்து கொள்ளும்படிக்காக அவர்கள் கடந்து வந்தார்கள் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். அதைத்தான் இந்த வேத புத்தகத்தை நாம் பார்க்கிறோம். அந்த நட்சத்திரமானது இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு அடையாளமாக இந்த பூமியில் இருக்கிற எல்லா மக்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பெரிய மகிழ்ச்சியை, ஆனந்தத்தை, மிகுந்த சமாதானத்தை, ரட்சிப்பை கொடுக்கும்படிக்காக, உலகத்தின் பாவங்களை போக்கும்படிக்காக, தேவகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து பிறவதை குறித்ததான வெளிப்படுத்தக்கூடியதான நட்சத்திரமாக அந்த நட்சத்திரம் காணப்பட்டது. அந்த சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து வந்தார்கள். அந்த நட்சத்திரமானது இயேசு கிறிஸ்து பிறந்ததான வீட்டின் அருகே வந்து அவர்களை வழிகாட்டியது, வீடு வரைக்கும் அவர்களை வழிநடத்தியது. இந்த வசனத்தின் குறித்து நாம் என்ன இங்கு தியானம் செய்கிறோம், இந்த வசனத்தை குறித்து நாம் என்ன நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது, உண்மையாகவே இந்த நட்சத்திரமானது சந்தோஷத்தை தரக்கூடியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் சந்தோஷத்தை தரும்படிக்காக விரும்புகிறார். அதற்கு அடையாளமாகத்தான் நட்சத்திரத்தை நாம் இங்கு பார்க்கிறோம். உண்மையாகவே இயேசு கிறிஸ்து எந்த ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே பிறந்திருக்கிறார்களோ அவர்கள் மூலமாக சந்தோஷம், சமாதானம், மகிழ்ச்சி உண்டாகும். அவர்கள் மூலமாக ரட்சிப்பு உண்டாகும். அதற்கு அடையாளமாகத்தான் இந்த நட்சத்திரத்தை அங்கு பார்க்கிறோம். இன்றைய நாட்டில் வீடுகளே மாட்டி வைத்திருக்கிறதான வண்ண வண்ண விளக்குகள் அலங்கரிக்கப்பட்டிருக்கிறதான நட்சத்திரங்களை குறித்து அல்ல. இன்றைய நாட்டிலே சொல்லப்படுவதான நட்சத்திரங்கள் ஒரு ஆடம்பரமாக மாறிவிட்டது. ஆனால் வசனத்தில் சொல்லப்படுவதான நட்சத்திரமானது மற்றவர்களுக்கு வெளிச்சம் தரக்கூடியதாக, மற்ற இருளிலே வாழ்கிறதான மக்களுக்கு அது வெளிச்சம் தரக்கூடியதாக, ரட்சிப்பை தரக்கூடியதாக, அவருடைய வாழ்க்கைக்கு சமாதானத்தை தரக்கூடியதாக அந்த நட்சத்திரமானது அவரை வழிநடத்தியது என்று சொல்லி பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையை அந்த வெளிச்சம் தரக்கூடியதாக இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே இருப்பார் என்று சொன்னால், நாம் மற்றவர்களுக்கு நட்சத்திரமாக வெளிச்சம் தரக்கூடியவர்களாக, பாவத்தில் இருக்கிற மக்களை சமாதானத்துக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக நடத்தக்கூடியவர்களாக நாம் இருக்க. நாம் நட்சத்திரங்களாக ஒளி வீச வேண்டும். நாம் இயேசு கிறிஸ்துவ அண்டையிலே கொண்டு செல்லக்கூடியதான அந்த நட்சத்திரத்தை போல நாம் செயல்பட வேண்டும் என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது, சுட்டி காட்டுகிறது. அதைத்தான் நமக்கு இங்கே அது உணர்த்துகிறது. நட்சத்திரமானது ஒரு அடையாளமே, அது தெய்வமல்ல. அது கட்டாயமான ஒரு பாரம்பரியமான காரியமாக நாம் அதை செயல்படுத்தக்கூடாது, பின்பற்றவும் கூடாது. அது தேவையில்லாத ஒரு காரியங்களுக்கு நேராக அது கொண்டு செல்லும். இன்றைய நாட்டிலே விசேஷமாக பிசாசானவன் எல்லா கிறிஸ்துவ ஜனங்களையும் வஞ்சிக்கும்படிக்காக, ஏமாற்றும்படிக்காக அநேக வஞ்சகமான காரியங்களை செய்திடும். அதில் ஒன்று இந்த நட்சத்திரமானது. நட்சத்திரம் ஒரு வீட்லேயும் மாட்டி வைக்கணும். நட்சத்திரம் கிறிஸ்துமஸ் இயேசு பிறந்திருக்கிறார் என்று ஒரு அடையாளமாக இருந்ததை ஒரு கிறிஸ்துவ வீட்டிலையும் நட்சத்திரத்தை மாட்ட வேண்டும், ஸ்டார்ஸ் கட்ட வேண்டுங்கிறதான ஒரு கட்டாயத்துக்குள்ளாக மக்களை வஞ்சிக்கும்படிக்காக அவன் செய்துவிட்டான். விசேஷமாக பார்க்கும்பொழுது 5 கூம்புகள் கொண்டதான நட்சத்திரமானது பிசாசின் சபையினுடைய அடையாளமாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். நாம் கூகுளில் பார்ப்போம்னு சொன்னால் பிசாசு சபையுடைய, சாத்தான் சபையினுடைய
நட்சத்திரமானது 5 கூம்புகள் கொண்டதாக இருக்கிறது. ஆகையால் நாம் கவனமாக செயல்பட வேண்டும். நான் சாத்தானை அடையாளப்படுத்துகிறோமா, இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்துகிறோமா? நாம் யாருக்கு அடையாளமாக இருக்கிறோம்? கிறிஸ்துவுக்காகவா இல்லை பிசாசுக்காகவா நாம் அடையாளமாக இருக்கிறோமா? நட்சத்திரம் வெளிப்படையாக மாட்டி வைப்பது, வண்ண வண்ண விளக்குகள் போடுவது அடையாளம் அல்ல. நாம் நம்முடைய வாழ்க்கையே வெளிச்சமாக, அநேகருக்கு ஒளி தரக்கூடியதாக, அநேகருக்கு ரட்சிப்பை காட்டக்கூடியதாக இருக்க வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது, சுட்டி காட்டுகிறது. வழிகாட்டக்கூடியதாக இருந்தது அந்த நட்சத்திரம். நாம் அநேகருக்கு வழிகாட்டக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற, நரக வாழ்விலிருந்து, பாவ வாழ்விலிருந்து இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற வழிகாட்டக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நட்சத்திரமாக நாமே நட்சத்திரமாக ஜொலிக்க வேண்டுமே தவிர, நம்முடைய வீடுகளிலோ நம்முடைய ஆலயங்களிலோ நம் நட்சத்திரத்தை வாங்கி அதை வண்ண விளக்குகள் போட்டு மாட்டி வைப்பது அல்ல. ஆகினால் நம்மை நாம் யோசித்து பார்ப்போம், சிந்தித்து பார்ப்போம், சரியாய் செயல்படுவோம், அநேகருக்கு முன்மாதிரியாக விளங்குவோம், நட்சத்திரங்களாக நாம் ஜொலிப்போம், அடையாளங்களாக அல்ல, சொரூபங்களாக அல்ல. நாமே அப்படியாக யோசித்து பார்த்து நாம் கிறிஸ்துவை பின்பற்றுவோம். கிறிஸ்து நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒளியாக வீசுவாராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.